அனைவருக்கும் வணக்கம். சும்மா கடந்த சங்க ஊதுறது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? தேரை இழுத்து நடுத்தெருவில் விடுறது அப்படின்ற வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம அண்ணாமலைஜி பெர்ஃபெக்டான எக்ஸாம்பிளுங்க அதுக்கு. நம்ம துணை முதலமைச்சர் இந்த மும்மொழி கொள்கை, அதாவது இந்தி திணிப்பு, அது மும்மொழி கொள்கைன்னு சொல்லக்கூடாது, இந்தி திணிக்கிற இந்த கொள்கை இருக்கு இல்லையா, இந்த கொள்கையை எதிர்த்து அன்னைக்கு போராட்டம் நடத்தினாங்க திமுக தலைமையில். அந்த கூட்டத்தில் வச்சு நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறப்போ பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நாள் கோ பேக் மோடி அப்படின்னு தான் தமிழ் மக்கள்லாம் எதிர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இனிமே பார்த்தீங்கன்னா கெட் அவுட் மோடின்னு எதிர்த்துருவாங்க, பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம துணை முதலமைச்சர் சொன்னார். இதுக்கு அண்ணாமலை ட்ரிகர் ஆகி என்ன பண்ணிட்டாப்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீ தைரியமான ஆளாக இருந்தா கெட் அவுட் மோடின்னு சொல்லி பாடுறா பார்ப்போம் அப்படின்லாம் வாய்ஸ் அவடால் விட நம்ம தமிழ் மக்கள்லாம் கொதிச்சு எழுப்பிட்டாங்க. கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி ஹேஷ்டேக் போட்டு ட்ரெண்ட் பண்ணி விட்டு இந்திய அளவில் 1வது நம்பரில் இருக்குங்க ட்ரெண்டிங். உலக அளவில் 2வது இடத்துல இருக்குங்க. உலக அளவில் நம்பர் 1 போனாலும் போகும் பாருங்க. நான் இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கிற நேரத்தில் நம்பர் 2ல் இருக்குது. நம்பர் 1 ஆக நான் மனசார விரும்புகிறேன். இந்த மாதிரி சும்மா கிடந்த சங்க ஊதி விட்டு பெருசாக்கி விட்டுட்டாப்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம திருச்சி டிஐஜி வருண்குமார் அவர்கள் சைமன் செபாஸ்டியனுக்கு அழகான ஒரு பெயர் வச்சுருக்காருங்க, மைக் புலிகேசி அப்படின்னு சொல்லிக்கிட்டு. ஒரு பக்கம் மைக் புலிகேசி, அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து பால்டாயில் பாபு அப்படின்னு பேர் வைக்கிறதா இருக்கிறாரு. பால்டாயில் பாபுன்னு அவருக்கு பேர் வைக்கிறாராமா. இந்த மாதிரி நிக்நேம் சூட்டிக்கிட்டு விளையாடிட்டு சின்ன பிள்ளைங்க மாதிரி விளையாடிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணாமலை ஜி என்ன பேசியிருக்கார் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, நேற்று முன்தினம் மோடி மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்தாருன்னா முதல்ல நாங்க கோ பேக் மோடின்னு சொன்னோம், நாங்க இன்னைக்கு கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படின்னு. உதயநிதி ஸ்டாலினுக்கு நான் சொல்றேன், நீ சரியான ஆளா இருந்தா, சரியான ஆளா நீ இருந்தீனா, உன் வாயிலிருந்து கெட் அவுட் மோடி நீ சொல்லிப்பார். நீ சொல்லிப்பார், நீ சொல்லிப்பார். இல்ல இல்ல எங்க அப்பா முதலமைச்சர், எங்க தாத்தா 5 முறை முதலமைச்சர், நீ சொல்லி பாடுறா பார்க்கலாம். நீ சொல்லிப்பார், நான் சொல்றேன், நீ சொல்லிப்பார். வாயிலிருந்து எங்களுடைய உலக தலைவரை எங்க தாத்தா முதலமைச்சர், அப்பா முதலமைச்சர், எங்க அப்பா சிட்டிங் முதலமைச்சர், நான் சிட்டிங் துணை முதலமைச்சர், சொல்றா பார்க்கலாம். சொல்லு. கெட் அவுட் மோடி, வெளியே போடா மோடின்னு சொல்லுவாராம். உன் வீட்டுக்கு வெளியே பால்டாயில் பாபு நான் போஸ்ட் ஒட்டிட்டு வரும். நீ சொல்லுகின்ற அதே பாஷையில நான் பேசும். இதை பார்க்குறப்போ எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த வடிவேலு ஒரு படத்தில் அப்படின்னு வச்சுட்டு டக்குன்னு அப்படின்ற ஒரு அப்படியே ஷாக்கிங்கான ஒரு ரியாக்ஷன் வரும் தெரியுமா, அந்த மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அவ்வளோ நேரம் சீரியஸாக பேசிட்டு நான் போய் பால்டாயில் பாபுன்னு போஸ்டர் அடிச்சிருவேன். என்னடா இது, நீ சொல்லி பாடுறா பார்ப்போம், நீ சொல்லி இவ்வளோ திமிரா பேசிட்டு பால்டாயில் பாபுன்னு போஸ்டர் அடிச்சிருவேன். இன்னும் சின்ன பிள்ளைத்தனமாக இருக்கு. நீ சரியான ஆளாக இருந்தா நீ கெட் அவுட் மோடின்னு சொல்லிடுறா பார்ப்போம், உன் வாயில இருந்து சொல்லிடுறா பார்ப்போம். ஆடா லூசு பயல, அவர் ஏற்கனவே சொல்லிட்டாரா, அதான் நீ ஏன் சொல்லிட்டியே. உதயநிதி அவர்கள் கோ பேக் மோடின்னு சொல்ல மாட்டோம், இனிமே கெட் அவுட் மோடின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாருன்னு நீ தான் சொல்ற. அப்படின்னா அவரு கெட் அவுட் மோடின்னு சொல்லிட்டார்ல, இதுக்கு பிறகு என்ன வேணும்? அதுக்கப்புறம் இன்னொரு வடிவேலு காமெடி சீனும் எனக்கு ஞாபகம் வருது. உன்கிட்ட பணத்தை வாங்கிட்டு தராதவன நீ என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியும், அவன் கழுத்தை கர 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 அந்த சீன் ஞாபகம் வருதுங்க. அந்த படத்தில் வடிவேலு வாய்ஸ் அவடால் விடுவார்ல, அதே மாதிரி தான் அண்ணாமலைஜி வாய்ஸ் அவடால் விட்டுட்டு இருக்காப்புல. அதாவது இப்போது அண்ணாமலை சொல்கிறார்ல, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நான் சொல்லுவேன் கெட் அவுட் மோடின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலை பழி சுமத்துறாருல. முதல்ல துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம் வாங்க. ஒன்றிய பிரதமர் திரு மோடி அவர்களே, சென்ற முறை நீங்கள் தமிழர்களுடைய உரிமையெல்லாம் பறிக்க முயற்சிக்கும் போது தமிழ்நாட்டு மக்கள் உங்களை கோ பேக் மோடின்னு சொல்லி துரத்தி அடிச்சாங்க. மீண்டும் அதை தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட முயற்சி செய்யலாம். இந்த முறை கோ பேக் மோடி கிடையாது, இந்த முறை கெட் அவுட் மோடி என்று சொல்லி உங்களை துரத்துவார்கள் தமிழர்கள். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, தமிழக மக்கள் கெட் அவுட் மோடின்னு சொல்லி துரத்துவாங்க அப்படின்னு சொன்னாங்க. இவர் எதுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிட்ட பாஞ்சிக்கிட்டு இருக்காப்புல? உதயநிதி ஸ்டாலின் ஒன்னா அவரு சொல்லுவேன்னு சொல்லலையே. அப்போ நீங்கள் சவால் விடுறீங்கல்ல, சொல்லி பாடுறா பார்ப்போம், சரியான ஆளாக இருந்தால் சொல்லி பாடுறா பார்ப்போம் அப்படின்லாம் சவால் விடுறீங்கல்ல, அது தமிழக மக்கள் கிட்ட சவால் விடுறீங்க மிஸ்டர் அண்ணாமலைஜி. நீங்கள் விட்ட சவாலுக்கு தமிழக மக்கள் உங்களை தூக்கி போட்டு சாத்துன்னு சாத்திட்டாங்க. தேவையில்லாமல் வாயை கொடுத்து இப்படி மாட்டிட்டியே ப்ரோ. அண்ணாம
லை ப்ரோ. பயங்கரமான வன்மம் பிடிச்சவனுங்க, வன்மம் பிடிச்சவனுங்க. அவனுங்க நினைக்கிறது இங்கே நடக்கலைன்னா எப்படியெல்லாம் பழி சுமத்துறானுங்க பாருங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நானே சொல்லுவேன், நானே கெட் அவுட் மோடின்னு சொல்லுவேன்னு சொன்ன மாதிரி ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறாங்க. அந்த காணொலியை நம்ம தெளிவாக பார்த்தாதான் மக்கள்லாம் இந்த மாதிரி கெட் அவுட் மோடின்னு சொல்லி துரத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார். எந்த அளவுக்கு ஒரு கேடுகட்ட அரசியல் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாருங்களேன் பாஜக காரர்கள். இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள்லையே எவ்வளோ நுட்பமான அரசியலை கையாளுறாங்க அப்படின்னு சொன்னால், பெரிய பெரிய விஷயங்களில் எப்படியெல்லாம் நம்மளெல்லாம் ஏமாற்ற முயற்சி செஞ்சுருப்பாங்க அப்படின்றத மட்டும் பாருங்கள். நம்மளாம் ஏமாந்தது கிடையாது, நம்மளாம் ஏமாறவும் மாட்டோம் இந்த பாஜகவுடைய பிளவுவாத அரசியலுக்கு. இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்து முடிஞ்சு இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்கிட்ட பத்திரிகையாளர்கள்லாம் பேட்டி எடுக்கிறப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசுக்கிட்ட பேசி நிதியை வாங்கி தரது துப்பு இல்லை, வந்து போஸ்டர் ஒட்டிட்டு போவாராம். ஏதாவது தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஏதாவது உருப்படியாக செய்ய முடிஞ்சா அதை போய் பண்ண சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு லெஃப்ட் ஹேண்ட்லேயே டீல் பண்ணிட்டாப்ல. அப்படி அவர் வரணும்னு சொல்லி ரொம்ப ஆவலாக இருக்காருன்னா அண்ணா சாலை பக்கம் வர சொல்லுங்க, ரொம்ப தைரியமானவராக இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அண்ணாமலைஜி என்ன ரியாக்ஷன், என்ன ரிப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா சாலையில் எந்த இடம்னு குறிப்பிட்டு சொன்னா நான் தனியாக வரேன், திமுக காரங்க அனைத்து படைகளையும் திரட்டி வரட்டும், என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்துப்போம், நான் வரேன் தனியாக அப்படின்னு சொல்லி சவால் விட்டுக்கிட்டு இருக்கு. எப்படிப்பட்ட ஒரு பப்ளிசிட்டி பைத்தியம்னு பாருங்களேன். இவர் தனியாக போய் அண்ணா சாலையில் நிற்பாராம், திமுக காரங்க படையோடு வருவாங்களாம். இந்த பொம்மை படத்தில் வர மாதிரி இருக்குங்க. இந்த கார்ட்டூன் சின்ன பிள்ளைங்கள்லாம் உட்காந்து பார்க்கல, அதில் இந்த மாதிரி கார்ட்டூன் கேரக்டர்ஸ் வச்சு ஆனிமேட் பண்ணி இந்த சின்ன குழந்தைங்க பார்க்குறதுக்கு நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த வடிவேலு சுந்தர்சி காமெடி உண்டுல்ல இந்த நகரம் படத்தில், அந்த காமெடி தான் டக்குனு ஞாபகத்து வருது. நீ வேணா என் ஏரியாவுக்கு வாடா, அந்த காமெடி ஞாபகம் வருது. பேர் வைக்கிறேன்னு தான் வைக்கிறீங்க அண்ணாமலை ப்ரோ, என்ன பேர் அது? பால்டாயில் பாபு. உங்களுக்கு பேரை செலக்ட் பண்ணுறதுல கூட உங்களோட டேஸ்ட் எந்த அளவுக்கு மட்டமாக இருக்குன்னு இதில் இருந்தே தெரியுது. இந்த போக்கிரி பாலா, பிஜேபி குமார், ஆர்எஸ்எஸ் ரவி, பைரவா பார்த்திபன், கத்தி சரவணன், இந்த மாதிரி இருக்குங்க பேர். ஒரு நல்ல பேராக வைடா. நாங்கள்லாம் உங்களை எப்படி கூப்பிடுறோம்? ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. எவ்வளோ அழகான பேர். நீ ப்ரௌடாக போய் சொல்லலாம், நான் தான் ஆட்டுக்குட்டி அண்ணாமலை அப்படின்னு சொல்லிட்டு போய் நிற்கலாம். பால்டாயில் பாபு என்ன பேர் இது வைக்கிறடி எல்லாம். அவர் பேசுகிறப்போ ஏதோ பயங்கரமாக ஏதோ பேச போகிறாரு அப்படின்ட்டு சீரியஸாக பார்த்தா ஸ்வைங்கன்னு வந்து லேண்ட் ஆயிடுச்சுங்க. பால்டாயில் பாபுன்னு நான் போஸ்ட் விட்டுவேன். இந்த பிரச்சனைக்கு நடுவில் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தாவேகா, நாத்தாக்கா, அதிமுக யாருமே வாயை திறக்கலை. தாவேகா ஒரே ஒரு அறிக்கை விட்டுச்சு, அதுக்கு பிறகு ஆளை காணும். நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒன்றும் அந்த மாதிரி தெரியல. ஏதோ மும்மொழி கொள்கையெல்லாம் வரக்கூடாது அப்படி இப்படின்னு சைமன் செபாஸ்டியன் 4 வார்த்தை பேசிட்டு போனான். அடுத்தது அதிமுகலாம் சுத்தம் ஒன்றுமே ஒரு வார்த்தை கூட இல்லை. இந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசக்கூடிய இந்த அண்ணாமலை அவர்கள் தான் எஜுகேட்டட் பர்சன். அப்படியே பயங்கரமாக ஐபிஎஸ்லாம் ஆகி, ஐயோ எப்படிப்பட்ட ஒரு எஜுகேட்டட் பர்சனில் பாவங்க. தமிழ்நாட்டில் எதுவுமே செய்ய முடியலன்ற அந்த ஆற்றாமை இருக்கு இல்லையா, அந்த ஒரு கஷ்டம், மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது போல இருக்கு. துணை முதலமைச்சரே பார்த்து வாடா போடா அவனே இவனேன்னு பேசிக்கிட்டு இருக்காப்புல அண்ணாமலை. ஐயோ பாவம், மறுபடி சொல்லி அழுத்து போச்சு. இருந்தாலும் சொல்லுவோம், ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்க வக்கில்லாத நீங்கள் இந்த மாதிரிலாம் வாய்ஸ் ஆடால் விட்டு ஒருமையில் பேசி இந்த மாதிரிலாம் பேசலாமா? நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசுகிறதுக்கு உங்களுக்கு அருகதை இருக்கா? எங்கடா அந்த டிசாஸ்டர் ஃபண்டு? முதல்ல இன்னும் டிசாஸ்டர் ஃபண்டை ரிலீஸ் பண்ணல. அடுத்ததாக பார்த்தா மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டாதான் உங்களுக்கு காசு தருவேன்னு சொல்லி உங்களுடைய அரசு பேசிக்கிட்டு இருக்கு. அதையெல்லாம் எதிர்த்து பேசி ஏதாவது தமிழ்நாட்டுக்கு நல்லது சரியா நீ உட்காந்துருந்து துணை முதலமைச்சரை பார்த்து திட்டிக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கிற கேந்திரியா வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்களை நியமனம் பண்ணுறதை குறித்து அன்பில் மகேஷ் அவர்கள் கடிதம் எழுதுவாரா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டிருக்காப்புல. இந்த மாதிரி கடிதம் அன்பில் மகேஷ் அவர்கள் எழுதுனா அன்னைக்கு சாயந்தரமே மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானை சந்தித்து இதை பற்றி பேசுறதுக்கு இவர் தயாராம். உங்கள் கவர்மெண்ட் பண்ணுற தப்புக்கு அன்பில் மகேஷ் அவர்கள் வந்து உங்களுக்கு கடிதம் எழுதி தரணுமோ அப்போதான் நீங்கள் போய் பேசி இதெல்லாம் சரி பண்ணுவீங்களா? இவங்க சொல்கிற கருத்து என்னன்னா, தாய்மொழியை காப்பாற்ற இந்த கல்விக் கொள்கை தான் வந்து சரியானதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம என்ன கேட்குறோம், இந்த கல்விக் கொள்கை வந்து தாய்மொழியை காப்பாற்றுறதுக்கு தானே. அப்போ இந்த கல்விக் கொள்கை ஏற்கனவே அமல்படுத்தப்பட்ட கேந்திர வித்யாலயா பள்ளிகளில் ஏன் தமிழுக்கு ஆசிரியர்கள் இல்லைன்னு சொல்லி கேட்குறோம். அதுக்கு ஆசிரியர்கள் நியமிக்கணும், ஆசிரியர்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு நம்ம தமிழ்நாட்டுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் வந்து கடிதம் எழுதி கொடுக்கணுமா? அப்போ தான் வந்து இவங்க போய் பேசுவாங்களாம். என்ன கதை இது? இந்த கேந்திர வித்யாலயா ஸ்கூல்ஸ்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷனுக்கு கீழே வர்றது அப்படின்னு சொல்லி கூட அந்த அடிப்படை அறிவு கூட இல்லை பாருங்களேன். இது அடிப்படை அறிவு இல்லைன்னு இல்லை, இதெல்லாம் தெரியும், ஆனால் வளர்றது. அன்பில் மகேஷ் கடிதம் எழுதி தருவாரா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எதையாவது உளறி வைக்கிறது. அதாவது இந்த பாஜக காரங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டேட்டா, ஆக்சுவலி வந்து தெளிவான கொஸ்டின்ஸ்லாம் கேட்டால் அவங்கெல்லாம் வந்து சைலண்ட் மோடுக்கு போயிடுவாங்க.
அவங்களால பதில் சொல்ல முடியாது. அப்படியே பதில் சொன்னாலும் எதையாவது உளறி தப்பு தப்பாக பேசி வச்சுட்டு போகிறது, இல்லைன்னா ட்ரிகர் ஆகி கோவப்பட்டு வெடித்து சிதறிக்கிட்டு போகிறது. இதுதான் இவங்களுடைய அரசியல், இதுதான் இவங்களுடைய அரசியல் நாகரிகமும் கூட. இந்த அண்ணாமலை ஜி வந்து முழுக்க முழுக்க ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் தற்குறி, அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. எப்போவுமே ஏதாவது ஒரு அட்டென்ஷன் சீக் பண்ணணும். அன்னைக்கு என்னடானா சாட்டையை தூக்கி அடித்து அட்டென்ஷன் சீக் பண்ணாப்புல, இப்போ என்னடானா இந்த மாதிரிலாம் துணை முதலமைச்சரை பார்த்து வாடா போடா அவனே இவனேன்னு பேசி அட்டென்ஷன் சீக் பண்ணுறாப்புல. அண்ணா சாலைக்கு வந்து இவர் நிற்பாராம், திமுக காரங்களாம் படையாக வரணும். என்ன பேசிகிட்டு இருக்க பாருங்களேன், இந்த சின்ன குழந்தைங்க மாதிரி பைத்தியக்காரப்ப. இவங்க சொல்கிற மும்மொழி கொள்கைக்கான எக்ஸ்ப்ளனேஷன் என்ன தெரியுமா? ஆக்சுவலி மும்மொழி கொள்கை வந்து ஹிந்தி திணிப்பு கிடையாதான், 3வது ஒரு மொழி என்ன வேணால் படிச்சுக்கலாம் குழந்தைங்க, அந்த மாதிரி தான் இவங்க வந்து மும்மொழி கொள்கைக்கு ஒரு டெஃபினிஷன் சொல்கிறாங்க. இப்போ சிம்பிளாக ஒரு சின்ன குழந்தைக்கு கூட இந்த விஷயம் புரியும். நான் சொல்கிறது தெளிவாக கேளுங்க. இப்போ என்ன லாங்குவேஜ் வேணால் படிச்சுக்கலாம், அப்படி தானே? இந்தியாவில் இருக்கிற எந்த மொழி வேணால் படிச்சுக்கலாமா? இப்போது மலையாளம், கன்னடம், தெலுங்கு, துளு அப்படி இப்படி நிறைய மொழி இருக்குது. இப்போது ஒரு ஸ்கூலில் ஒரு 60 குழந்தைங்க இருக்காங்கன்னு வச்சுப்போமே. 60 குழந்தைங்களில் 30 குழந்தைங்க வந்து ஒரு மொழி எடுக்கிறாங்க, 10 குழந்தைங்க ஒரு மொழி, 5 குழந்தைங்க ஒரு மொழி, மீதி 10 குழந்தைங்க, இப்படி வந்து ஒவ்வொரு குழந்தைங்க வந்து ஒவ்வொரு செட் ஆஃப் குழந்தைங்க ஒவ்வொரு மொழி எடுக்கிறாங்க. ஒரே ஒரு பையன் மட்டும் இல்லை ஒரே ஒரு பொண்ணு மட்டும் தனியாக ஒரு மொழி சூஸ் பண்ணுறாங்க, ஒரே ஒரு மொழி. அப்படின்றப்போ எல்லா மொழிக்கும் டீச்சர்ஸ் அலாக்கேட் பண்ண முடியுமா? முதல்ல எல்லா மொழிக்கும் டீச்சர்ஸ் வைக்க முடியுமா? சேலரி கொடுக்க முடியுமா? முதல்ல டீச்சர்ஸ் கிடைப்பாங்களா? அப்படின்னா இந்த மும்மொழி கொள்கை இவங்க சொல்கிற இந்த கான்செப்ட் படி ஆக்சுவலி சாத்தியம் இல்லை. ஆட்டோமேட்டிக்கலி என்ன பண்ணுவாங்கன்னா, ஹிந்தியும் சான்ஸ்கிரிட்டும் தான் ஒரே ஆப்ஷன்னு சொல்லி கொண்டு வந்து நிறுத்துவாங்க. வேறு வழி இல்லாமல் ஹிந்தி இல்லைனா சான்ஸ்கிரிட் இல்லைனா ரெண்டையுமே படிக்க வேண்டிய நிலைமைக்கு கொண்டு போய் தள்ளி விட்டுருவாங்க. இவங்க இப்போவே கேந்திரா வித்யாலயெல்லாம் தமிழுக்கு டீச்சர்ஸே ஒதுக்கலை, சான்ஸ்கிரிட்டுக்கும் ஹிந்திக்கும் வந்து ஒதுக்குறாங்க, ஆனால் தமிழுக்கு ஒதுக்கலைன்றப்போ இவங்க உண்மையாகவே மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தி தமிழ், ஆங்கிலம் 3வது ஒரு மொழி அப்படின்னு வரப்போ 3வது மொழியாட்டு கண்டிப்பாக ஹிந்தி இல்லைனா சமஸ்கிருதத்தை தான் புகுத்துவாங்க. இது ஹிந்தி திணிப்புன்னு டேரெக்டாக சொல்லிட்டா கூட எதிர்த்துடலாம். ஆனால் மும்மொழி கொள்கைன்ற வேடத்தை அணிஞ்சிக்கிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கொள்கையை திணிக்கிறப்போ மக்கள் வந்து நிறைய பேர் நம்பிடுவாங்க. ஆமாம், கரெக்டு தான், இது சரிதான், மும்மொழி கொள்கை 3வது ஒரு மொழி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இந்த கல்விக் கொள்கையில் இந்த மும்மொழி கொள்கை மட்டும்தான் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இன்னும் நிறைய பிரச்சனை இருக்குது. அதை பற்றி பேசணுன்னா அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இந்த மும்மொழி கொள்கை நமக்கு தேவையில்லாத ஒன்று. நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இதை அப்படியே புறந்தள்ள வேண்டும். நம்ம சார்பாக நம்மளும் கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேசியிருக்கிற விஷயங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இன்னொரு காணொலியில் சீக்கிரமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கடவுள் பை, டேக் கேர்.